ஒவ்வொரு மாதமும் நாளும் நாம் அடிக்கடி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நமது உயிர் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இன்னென்று நம் உடலாக மாற்றுகின்றோம். ஓம் நமச்சிவாய். காலையிலிருந்து ஒருவர் கோபிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கண் கொண்டு அவரை பார்க்கின்றோம். அவர் கோபமான உணர்வை நுகர்கின்றோம். நுகரும் போது நம் உயிரிலே பட்ட பின் அந்த உணர்வின் இயக்கமாக நமக்கும் கோபம் வருகின்றது. இப்போ ஒரு நெருப்பில் ஒரு மிளகாயை போட்டால் என்ன செய்யும்? அதிலிருந்து மிளகாயிலிருந்து வெளிப்படும் நெடி மற்றவர்களை அருகில் வராது தடுக்கும். இதே போலதான் நமது உயிர். கோபப்படுவதை பார்த்த பின் நாம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரில் பட்டு அந்த உணர்வுகளை நம் உடல் முழுவதும் பரப்புகின்றது. அப்போ மிளகாய் வாயில் போட்டு சாப்பிட்டால் எப்படி இருக்கின்றது? வாயெல்லாம் அலர்கின்றது, உடலெல்லாம் அலர்கின்றது. ஆனால் இதை போன்று கோபிப்போர் உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் அந்த கார உணர்வுகள் உடல் முழுவதும் பரவுகின்றது. அதே உணர்ச்சியை தூண்டுகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வை ஒரு கோபித்தார் என்றால் அதே கோபமான உணர்வை நுகர்கின்றது. அப்ப அது அணுவாக மாற்றுகின்றது. இப்போ ஓம் நமச்சிவாய். அந்த கோபத்தை உருவாக்கும் கோபமான அந்த கார உணர்வுகளை உணவாக உட்கொள்ளும் அணுவாக நம் உடலில் உருவருகின்றது. பின் எந்த மனிதனை கோபப்பட்ட மனிதனை யாராவது ஞாபகப்படுத்தினா போறோம். இந்த மாதிரி நாளை பார்த்தேன், இந்த மோசமான ஆள் ரொம்ப கோபமா எல்லாரும் திட்டார், பேசுறார், கோபமாக ஒருத்தர் உரைக்கிறார் அப்படின்னு நாம சொல்ல தொடங்கி. ஆனால் அந்த அவரை பார்த்தேன் என்று சொன்னால் போறோம். அந்த நினைவு ஊட்டப்படும் போது அந்த மனிதன் எவ்வளவு கோபமாக பேசினானோ அந்த உணர்வு சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. அப்போ ஒரு மனிதன் நினைவுபடுத்தும் போது அந்த உணர்வை நுகர்ந்த பின் அவர் மேல வெறுப்பா பேசுவோம், நமக்கும் கோபம் வரும். இப்போ ஒருவர் நம்ம கிட்ட சொன்னவர், ஏயா அவர்கிட்ட கோபமா பேசுறேன், அவரையே நீ கோபமா பேசுறேன், மோசமான ஆளியா அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணும். அப்போ அவர் மேல அவர் அன்பு கொண்டார். ஆனால் அவர் கோபித்ததை இவர் பார்த்ததில்லை. நாம கோபிக்கும் போது நாம் பார்த்தோம். அந்த கோப உணர்வுகள் அவருக்குள் விளைகின்றது. அந்த உணர்வு பூமியிலே பரவுகின்றது. ஆனால் நாம் கண்கொண்டு உற்று பார்க்கப்படும் போது நமது கருவியை நம் உடலுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உருவாக்குகின்றது. ஆனால் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ இங்க பதிவான பின் தான் அந்த உடல் எப்படி பேசினான் என்ற உணர்வை நமக்குள் இழுத்து உயிரில் மோத செய்கின்றது. அப்ப அந்த உணர்வுகள் ஓய்ந்து இயங்கி விண்ணென்று அணுவாக மாற்றிவிடுகின்றது. நாம் உற்று பார்த்தது ஊழ்வினை. அந்த வினைக்கு நாயகனாக அந்த உணர்வு இயக்கப்பட்டு அவன் எப்படி கோபித்தானோ, பலரை எப்படி திட்டினானோ, பலருக்கு துன்பங்கள் விளைவித்தானோ அதே உணர்வு நாம் நுகர்ந்த பின் நமக்குள் இருக்கும் நல்ல குணத்தை போர் முறை செய்தது போன்று அவன் திட்டுவது போன்று நமக்கு அந்த அணுக்களின் உணர்ச்சிகள் தூண்டி நம்ம நல்ல குணத்தோட போர்ச்சி. அப்ப பளீர் என்று நம் உடலுக்குள் மின்னும். நம் நல்ல உடலை உருவாக்கிய நல்ல குணங்கள் அங்க மதிய தொடங்கி விடுகின்றது. ஆக ஒரு நல்ல சுவை கொண்ட பொருளை நாம் வைத்து அதில் காரத்தை போட்டால் என்ன செய்யும்? சுவையை மறைத்து காரத்தின் உணர்ச்சி தான் உண்டு. இதை போலதான் நம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்வோரை பார்க்காமல் இருக்க முடியாது. அந்த உணர்வின் தன்மை அணுவாக விளைந்து விடுகின்றது. ஆனால் சூரியன் எவ்வாறு ஒரு செடியை வளர்க்கின்றது, அந்த செடியின் சத்தை எடுத்துக் கொள்ளுகின்றது. செடியில் விளைந்த வித்தை நாம் ஊன்றினோம் என்றால் அந்த செடியின் சத்தை எடுத்து வைத்த சூரியன் அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊன்றும் போது நிலத்தின் துணை கொண்டு அந்த செடியின் சத்தை வளர்த்து அதே உணவுக்கொப்ப அதே செடியாகி அதே வித்தாக உருவாக்குகின்றோம்.
இது சூரியனின் வேலை. ஆனால் அணுக்களின் தன்மையை தாவர இனங்களாக உருவாக்குகின்றோம். நமது உயிரோ தாவர இன சத்தை அணுவாக மாற்றுகின்றோம். ஒருவன் கோபிக்கிறான் என்றாலும் அதே நிலை. ஒரு விஷச்செடியை நுகர்ந்தன் என்றால் விஷத்தை உருவாக்கும் அணுவாக நம் உயிர் உருவாக்கி விடுகின்றது. பின் அந்த விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை நம் உடலில் உள்ள அணுக்கள் அதற்கு ஆகாரம் தேவைப்படும். அப்ப அந்த கிளர்ச்சி உண்ணும் போது உயிர் இந்த காற்றில் இருக்கும் அந்த சத்தை வச்சு தன் ஆன்மாவாக மாற்றுகின்றது. தன் ஆன்மாவை மாற்றிய பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு சுவாச வழிக்குழி தனக்குள் உணவு எடுத்துக் கொள்கின்றது. இது உயிரோட வேலை. இது யாரும் இதிலிருந்து தப்ப முடியாது. நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அணுவாக மாறும்போது அதை எடை கொடுப்பது உயிரோட வேலை. எதை உருவாக்கினானோ அதற்கு உணவு கொடுத்து காப்பதே உயிரின் வேலை. எதை உருவாக்கியவோ செடியை அதே சூரியன் அதை மீண்டும் அதுக்கு உணவு கொடுத்து அந்த செடியை வளர்ச்சி செய்வதே அதன் வேலை. ஆக உயிர் அணுக்களாக மாற்றுகின்றது, ஜீவ அணுக்களாக. ஆக சூரியனும் அணுக்களாக மாற்றுகின்றது. இது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது, அது வெறும் அணுக்களாக மாற்றுகின்றது. இந்த இயற்கையின் சில நீதிகள். நாம் தவறி போய் ஒருத்தர் அதிகமாக வேதனைப்படுகிறார் என்று நாம் எவ்வளவு நேரம் உற்றி பார்க்கணும். சில பேர் பார்க்கலாம், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அதை பார்க்க ஐயோ ஐயோ இப்படி ஆகி போச்சு, அது குடும்பத்தை இருக்குது அப்படி இந்த உணர்வை நகர்ந்து விடுவார்கள். அந்த உடல் செகண்டத்தின் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியன் எடுத்துக்கொண்டு அந்த மனங்களாக மாறுகின்றது. நாம் வேடிக்கை பார்க்கும்போது உற்று பார்த்த அந்த சரீரத்திலிருந்து வருவது கருவிழி அனுசித்து நமக்குள் பதிவாக்கி விடுகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேதனையுடன் அலைகள் வருவது அதை நுகர்ந்து உயிரிலே கொடுக்கின்றது. அவன் வேதனைப்படுகின்றான், தசைகள் நசுங்கி உள்ளது, உயிர் போய்விட்டது, உணர்வு என்ற நிலையை அங்கு நாம் அறிவிக்கின்றது. அதனால்தான் கண்ணுக்கு கண்ணோடு சேர்ந்த காந்த புலனுக்கோ சத்திய பாமா உண்மையை சொல்லுகின்றது. நாம் என்ன செய்யும்? இரக்கம், ஈகை, பண்பு, பருவு என்ற நிலைகளில் நாம் உற்று பார்த்த அந்த குடும்பம் என்ன செய்யும்? இப்படி ஆகிவிட்டது என்ற நல்ல மனம் கொண்டவர்கள் பரிவும் பண்பு கொண்டு உற்று பார்க்கும்போது உற்று பார்த்த உணர்வோ நமக்கு உயிர் அதை விளைய செய்கின்றது. கருவியை வினை என்ற வித்தாக உருவாக்கி விடுகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அதை எடுத்து உயிரில் வராய செய்து உணர்வை அறிய செய்கின்றது. நாம் பரிவு கொண்ட மனம் கொண்டவர்கள் அவர் காக்க நாம் உதவி செய்கின்றோம். ஆனாலும் அந்த அவர் உடலில் வேதனைப்பட்ட உணர்வுகள் நமக்கு விளைந்து விடுகின்றது. இதை மாற்றுவது எப்படி? இப்படி நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே கஷ்டப்படுவதை பார்க்கின்றோம். கஷ்டப்பட்டதை சொல்லும் போது கேட்கின்றோம். இப்போ வேற ஒன்றும் வேண்டியதில்லை, வியாபாரம் செலுத்தி வருது, நல்ல பெருகி வருது. இன்னொரு வியாபாரி வர்றார், நம்ம என்னமோ இருக்கு நல்ல நேரம்ங்க, நாம் போட்டது இதெல்லாம் வியாபாரம் சரியாகலை, வாங்கினவனுக்கு கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்லுவார். நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறவர் கேட்டா போறோம், அவர் சொல்றதை பதிவாக்கிட்டா இந்த உணர்வு அதே நிலை கொண்டு இவர் உடல்ல விளைய தரும். நாளளவில் என்ன ஆகுது? இவர் வியாபாரம் மந்தமாகும். அவர் சொன்ன கஷ்டத்தை கேட்டார், அதுக்கு உபாயம் சொல்லுகின்றார். ஆனால் உணர்வு அணுவாக மாறிவிடுகின்றது. ஆனால் அதே சமயம் அவர் வியாபாரமும் மந்தமாக தொடங்கி விடுகின்றது. எல்லாருக்கும் நான் நல்ல செய்வேனே, ஆண்டவன் என்ன செய்கிறானே அப்படின்னு இந்த நிலையை தான் நாம் பேச தொடங்குகின்றோம். காரணம், எதை நுகர்ந்ததுதான் சிவ ஆலயத்தில் சிவனுக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது? நந்தி ஈஸ்வரா. நாம் எதை சுவாசிக்கின்றோமோ அது நம் உடலுக்குள் சென்று உருவாகின்றது. உருவானதோ தன் எனக்கே மீண்டும் அது உருவாக்குகின்றது. ஒரு வித்தனை நாம் உருவாக்கிவிட்டால் அது மீண்டும் வளைத்தால் தன் எனக்கின் தன்மையை உருவாக்கும். அதனால்தான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நம்ம உயிரோ ஈஸ்வரன். நாம் சுவாசிப்பது நந்தி. தன் உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வு அதே எண்ணத்தை உருவாக்குகின்றது. இந்த நந்தீஸ்வரன் தான் சுவாசித்த அந்த உணர்வு தன் எண்ணத்தையே அது உருவாக்கும் என்று இப்படி நாமெல்லாம் விளங்கும்படி சிவ ஆலயத்தில் இவ்வளவு பெரிய தத்துவத்தை தெளிவாக்கியுள்ளார்கள். அதை யாராவது நம்ம உற்று பார்க்கிறோமா? சிவனாலயத்தில் எதை எப்படி வணங்க வேண்டும் என்று. சிவன் என்பது நம்ம உடல், உயிர் என்பது ஈசன்.
உடல் என்பது சிவம். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ சூட்சமாக இருப்பதை கண்ணுக்கு புலப்படுவதில்லை. உணர்வை நுகர்கின்றோம், உணர்ச்சியை இயங்குகின்றோம். ஆக அதே சமயம் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்ட அணுவாக உருவாகின்றது. அது உணவு தேவைப்படும் போது அந்த கிளர்ச்சி உண்டாகும். அப்ப நாம் எந்த கோபப்பட்டமோ எதை உணர்ச்சிப்பட்டமோ அதன் உணர்வை நுகர நேருகின்றது. இது எல்லாம் இயற்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள். அதனால்தான் நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. உயிர் ஈஸ்வரனாக இருக்கின்றது. நாம் எண்ணீரை உருவாக்குகின்றது. உருவான அனுபவம் அதை மீண்டும் உருவாக்கும். இது சிவ தத்துவத்தை. விஷ்ணு தத்துவத்தில் உயிரின் தன்மை இயக்கப்படுவது ஈசன் என்று, ஆனால் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்று. ஆக விஷ்ணு வெப்பம் உருவாகப் போகும்போது தனக்கு இழுத்துதான் ஒன்றை மோதி வெப்பமாகின்றது. ஆகவே விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்று. இப்ப நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கருவியில் என்னை படமாக்குகின்றது. உங்கள் எலும்புக்குள் ஊனாக இருக்கும் உள் வினையாக பதிவாக்கி விடுகின்றது. ஆனால் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ நாம் பேசுவதை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்கின்றது. ஆனால் இந்த வெளிவந்த உணர்வை அந்த சூட்சமத்தை உங்கள் உடல்ல ஆன்மாவாக மாற்றுகின்றது. அது மாற்றிய பின் உங்கள் உயிர் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் உயிர்கள் ஒன்றுகின்றது இந்த மனம். அப்போ ஓர் என்று ஜீவனுகா மாறும். அப்ப அந்த உணர்வுகள் எண்ணங்கள் வருகின்றது. இப்ப நான் பேசும் உணர்வு உயர்ந்தது. இது சூரியன் எடுத்துக்கொண்டால் சீதா லட்சுமி, அதை நீங்கள் நுகர்ந்தால் சீதா ராமா. அந்த சுவை எண்ணமாக உருவாகின்றது. அதனுடைய மனம் எந்த குணமோ அதன் மனமாக அந்த ஞானம் இயக்குகின்றது. நீங்கள் நுகர்ந்த உணர்வோ உயிர் ஓ என்று பிரணவமாக்குகின்றது. என் என்று உடலாகின்றது. பிரம்மம் சிருஷ்டியாகின்றது. ஆக விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. எதனின் தன்மை அங்கு உருவாகின்றதோ அதன் சக்தியின் தொடராக அந்த அணு இயங்கும் என்று பொருள் கொள்ளும்படி தெளிவாக்குகின்றார். அந்த உணவின் சக்தி உடலாகப்படும் போது சிவம் சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது. ஆகவே நம் உடல் மும்மூர்த்திகள் என்று சொல்வார். ஆக உயிரின் தன்மை இயக்கப்படும் போது விஷ்ணு ஒரு மூர்த்தி, அதை இரண்டாவது பிரம்மமாக உருவாக்குவது அது ஒரு மூர்த்தி. அந்த உலகின் சக்தி உடலாக்கப்படும் போது இது மூன்றாவது. ஆக மும்மலங்களாக இயக்குகின்றது. ஒன்று உணர்வின் செயலாக இருக்கின்றது, ஒன்று உறைந்த சக்தியாக உருவாகின்றது. உறைந்த சக்தி ஆனாலும் அதன் மனத்தாக அது பிரம்மமாக இயக்குகின்றது, உள்நின்றே இயக்குகின்றது. அந்த உணர்வின் சக்தி உடலாகும் போது ஜலமாகின்றது, சிவமாகின்றது. இதுதான் வேதங்களும் சைவ சித்தாந்தங்களும் தெளிவாக கூறுகின்றது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக சிவ ஆலயத்தை வைத்துள்ளார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரையில் நாம் என்ன செய்வோம்? இங்கிருந்து வியாபாரத்துக்கு போகின்றேன், காசு கிடைக்கும் என்று. அப்போ போகும் பாதையில் ஒரு குழந்தை தன்னிச்சையாக விளையாண்டு செல்லுகின்றது. ஒருவன் சைக்கிள்ல போறவன் இது பார்த்ததில்லை. ஆனால் அந்த குழந்தை சைக்கிள் மேல உழப்பாட சைக்கிள் போகுது என்ற உணர்வின் வேகத்தை சுவாசிக்கின்றது. அது தாக்கி கீழே விழுந்த பின் என்ன செய்யுது? நாமோ அதான் அந்த மாதிரி பார்த்து போக கூடாதா, அவங்கள போகும். இந்த குழந்தை வேதனைப்படுவதை சுவாசிக்கின்றோம். இது சூரியன் கலந்த புலனறிவு எடுத்து வைத்துக் கொள்கின்றது. நாமளோ சுவாசிக்கின்றோம். நம்ம உயிர் சும்மாவுக்கு ஓம் நமச்சிவாய நம் உடலாக மாற்றி விடுகின்றது. ஆக நாம் எண்ணீரை உயிர் ஈசனாக என்று உருவாக்குகின்றது. அந்த உணவின் சக்தி நம் உடலாக மாறுகின்றது. ஆக உடலாக மாறிய பின் நாம் சுவாசித்தது நந்தி. அந்த உணவின் தன்மை மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும். ஆக இதை நந்தீஸ்வரன் அதன் கணக்கின் பிரகாரம் எவ்வளவு நேரம் எண்ணுகின்றனோ அதன் வரை அந்த வளர்ச்சி பெறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஈசன் என்றும் விஷ்ணு என்றும் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் பிறந்ததுதான் பிரம்மா. ஆக எந்த குணத்தின் தன்மை பெற்றதோ அதன் ஞானத்தின் சக்தியை அதுதான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, சிவனின் மனைவி பார்வதி. ஆக தான் பார்வையில் எது பதிவாகின்றது பதிவுடன் நினைத்து பார்வதி பஜே தன் உடலில் கொண்ட உணர்வின் தன்மை அது இயக்கமாக மாறும். சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கூறியிருப்பினும் நம் ஆலயத்தின் பணிகளை நாம் எவ்வாறு வணங்குகின்றோம், ஆலயத்தை எதையாக மதிக்கின்றோம் சற்று சிந்தித்துப் பார்க்க. மனிதனான பின் மனிதனுக்கு கண்டுணர்ந்த உணர்வு தன் இனம் பெருக வேண்டும், தன் ஞானம் பெருக வேண்டும், அசுத்தங்கள் அகற்றப்பட வேண்டும், அருஞானம் பெருக வேண்டும், அருள்வழி செல்ல வேண்டும்.
எந்த நிலைக்காக வேண்டிதான் ஆலயங்களை அமைப்போம். ஆலயத்தில் போய் என்ன செய்வோம்? யாகங்கள் வளர்ப்போம், யோகங்கள் செய்வதும், இப்படித்தான் அர்ச்சனைகள் செய்வதும், ஆராதனைகள் செய்வதும், ஆடம்பரங்கள் செய்வதும், அதன் உணர்வொன்று இயங்கி நாம் எண்ணிய நிலைகளை இயங்கி செய்து கிடைக்கவில்லை என்றால் சோர்வும் சஞ்சலமும் தான் அதிகமாக நீங்குகின்றது. ஆக இது இறைவனுக்கு செய்யக்கூடிய நிலைகள் என்று. இறைவன் யார்? நாம் எண்ணிய உணர்வே இறைவனாகின்றது. அந்த இறைவன் உணர்வுக்கு திரும்பி எண்ணப்படும் போது அந்த இறைவனுக்கு நாம் கோபமோ சலிப்போ சஞ்சலமோ இது இறையாகின்றது. இந்த இறையின் உணர்வு நமக்குள் அணுவாகின்றது. மீண்டும் அது இறைக்கு இயங்குகிறது. ஆக இறைவா வேதனையோடு எண்ணும்போது என்ன செய்யுது? நான் இப்படியெல்லாம் நல்ல செய்வனே, என்னை ஏண்டா இப்படி துன்பத்தில் ஆகும். இது இறையாகி இறையின் உணர்வுக்கு இறையாக கொடுக்கின்றது. ஆக எண்ணீடு ஈசன இயற்கையின் உயிர். ஆக ஈசனின் நிலை கொண்டு உருவானது இது. ஆக இந்த உணர்வின் தன்மை உடலாக்கியத்தின் இந்த அமைப்பு ஆட்சி கொடுப்பது யார்? நமது உயிர். இதை ஆளுகின்றது ஆண்டவனாக. அதன் நாம் எண்ணீடு இயங்குகின்றனோ அதை ஆளுகின்றது. நாம் எண்ணும் போது அதை இயக்குகின்றது, எண்ணும் போது அது வளர்க்கின்றது. அது அவனோட வேலை, உயிரோட வேலை. இதுகள் நாம் தெளிவாக்கப்படுகின்றது. நாம் தவறிப்போய் கோபமாக எண்ணினாலும் அந்த உணர்வு எப்படி வருகின்றது என்பதை நிலைப்படுத்துவதற்குத்தான் நாம் பல கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை கலந்து 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 இந்த உடலை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு ரூபங்களை மாற்றி மாற்றி இன்று எல்லாவற்றையும் கடந்து தீமைகளை வென்றிடும் உணர்வின் மனிதனின் உடலை உருவாக்கியது நமது மறந்துவிட வேண்டாம். எங்கே இருக்கிறான் கடவுள்? நம்மை உருவாக்கினான் என்றல்ல, நமது எண்ணமே நமக்கும் என்று ஒளி என்று ஜீவனாக மாற்றுகின்றது. ஒளி என்று அந்த உணர்வுகளை தோன்றுகின்றது, நமக்கு கடவுளாக இயங்குகின்றது. நாம் எவ்வளத்தின் சக்தியோ அதன் சக்தியின் செயலாக இயக்கப்படும் அதே தெய்வம். கோபமாக எழுக்கும் உணர்வுகள் அந்த எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த உணர்வின் சக்தி நமக்கு உருவாகின்றது. அதுவே நமக்கு மீண்டென்று இயக்குகின்றது. ஆக கோபங்கள் வருகின்றது, கொடூர செயலை செய்யும் சக்தியாக இயங்குகின்றது, காளி என்று சொல்கின்றது. இதையெல்லாம் நாம் எண்ணும் எண்ணங்கள் உயிர் ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றியபின் இந்த உணர்வின் சக்தி இரையாக்கி இறையின் உணர்வின் செயலாகவே நம்மை செயலாக்குகின்ற நமது ஆழ்வது யார்? நம்மை ஆண்டவனாக இருப்பது. நாம் எண்ணீர் உருவாக்கியது யார்? உயிரை ஈசனாக இயக்குகின்றார். ஆக ஈசா கணங்களுக்கெல்லாம் ஈசா, அது ஈசா என்று உயிரை வணங்கும்படி செய்யும். இப்படி நாம காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் நல்லதை செய்ய போறோம். வியாபாரத்துக்கு போனால் 2 காசு வரும். இன்னைக்கு நம்ம பேரனுக்கு அதை செய்யலாம், சம்பளக்காரங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம நம்பி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாம் எண்ணி வர்ணனைகள் பண்றோம். ஆனால் வர்ணனைகள் பண்ணி சென்றாலும் போகும் பாடு வியாபாரத்துக்கு போகும்போதே ஒரு நம்மை அறியாமலே ஒரு தவறு நடக்கின்றது. எப்படி நாம வியாபாரத்துக்கு போகும்போது முதல்ல கேட்டு வந்திருப்போம், துணியை சாம்பி காமிச்சிருப்போம். ஆகா நல்லா இருக்குங்க துணி, இதுல ஒரு டஜன், அதுல ஒரு டஜன், அதுல ஒரு டஜன் கொண்டாங்கன்னு பார்த்ததெல்லாம் ஆர்டர் கொடுத்துறாரு. வாங்கிட்டு வந்தவன் எடுத்து என்ன செய்வோம்? சந்தோஷமா அடுத்தாப்படி வர போகும்போது வாசலே அனுப்பிச்சு வச்சிடறோம். அரிசை நாம் இப்படி போட்டு அந்த கதையை பார்த்து இந்த கதையை பார்த்து போகலான்னு போறோம். போற நேரத்தில் என்ன இப்போ ரோட்ல ஒரு கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருக்குது. அது என்ன செய்வது? நாம போகும்போது நாம அந்த நிலையோட போறோம், கீழே இருக்கிறது தெரியறதில்லை. இந்த காலில் இருக்காங்க திருப்பி போய் செங்குத்து அமைச்சு அதை பாய் ரோட்ல கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டு போறாங்க. அவனுக்கு அறிவு இருக்குதா என்று நாம பேச தொடங்கிறோம். பார்த்த உடனே என்ற அச்ச உணர்வும் அந்த அச்சம் என்ற நிலைகள் இருக்கும்போது குட்டியிருந்தால் என்னப்படும் எண்ணங்கிற உணர்வு வேதனை என்னும் போது பாலியல் விஷயம் பாதாமியை போட்டார், அதுல கொஞ்சோண்டு விஷம் போட்டா என்ன ஆகும்? அது மயக்கம் இருக்கு, சிந்திக்கும் எண்ணம் இருக்காது. இப்படி வியாபாரத்துக்கு போகும்போது மேல கொண்டாங்க, சரக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதே சமயத்துல இன்னைக்கு நடந்து போறோம், போற நேரத்தில் இங்க கண்ணாடி பாட்டில் இருக்கு. இங்க கண்ணாடி பாட்டில் எப்படி வந்து நடுவத்துக்கு வீட்டுல ஒருத்தர் பலாரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தான் பையன்கிட்ட சொல்லி எதையாப்பா சீக்கிரம் எண்ணெய் மூஞ்சி போய் போகுது, ரூபாவை கொடுத்து எண்ணெய் சீக்கிரம் வாங்கிட்டு வராங்க. இங்க எண்ணெய் மூஞ்சி போய் இவன் அவசரத்தில் இருக்கான். அதே சமயத்தில் தாய் சொல்ல தட்டாது போய் வேகமா கடைக்கு போறான்.
இவன் அவசரம் என்ன ஊற்றுங்க அடையில இந்திர கட்ட மாதிரின்னு அவன் தட்ட வேகம் என்ன செய்யுது, இவங்க உணர்வு அங்கே அடக்குது. நீ யாருக்கே நீங்க அவசரம் இன்னைக்கு டிக்கெட் எடுக்கும்போது பாருங்க, டிக்கெட் நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இருந்தாங்க டிக்கெட் இருந்தாங்க, நீங்க டிக்கெட் எடுக்க போகும்போது பார்க்கலாம். பல கடைக்கு வாங்க சரக்கு வாங்க போறீங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவரு நீங்க அவசரமா கேட்கறது உங்க மேல வெறுப்பு, அந்த வெறுப்பு வந்து எடுத்து கொடுக்க மனசு வராது. அத்தாப்பட்டு என்ன செய்யண்டாயா நீங்க வாங்கிட்டு போய் நீ சாந்தமான இருக்கிற இடத்துல நீங்க எடுத்துட்டு போ, இது உங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி வருது. அப்ப அவன் கடைக்கு என்ன வாங்க போறான், போகும்போது என்ன என்ன கொடுங்க அது உரப்ப தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது என்னையும் அதுக்குள்ள காஞ்சி விட்டுருது. அம்மா திட்டுமைங்கிற வேகம், ஐயா சீக்கிரம் கொடுமையா அப்படின்னு, எங்க அம்மா திட்டுமையான உங்க அம்மா திட்டாலையா நான் அச்சா கொடுத்தாங்க. இந்த உணர்வுகள் அந்த வெறுப்படையும் படிச்சு நீ வாங்கி ஊத்துறவன் நேரமாகி ஊத்துறவன் என்ன செய்யறான், வேகமா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல போறான். கீழே இருக்கிற பள்ளமோ கல்லவோ பாக்குறது கழிச்சு உள்ள வாங்குறான். பாட்டில் உடஞ்சிடும், எண்ணெயும் போயிடும். எண்ணெயை போச்சு பாட்டில் எப்படி ஒதுக்கி வைப்பான், அப்படி அவசரம் இங்க உண்டாச்சு. அப்ப இந்த பாட்டில தூக்கல எங்க போறான், அம்மா திட்டு நேரம் அங்க போறான். நாம் என்ன செய்யறோம், ஏதாவது செலுத்துறதுன்னு வர்றோம், அந்த எண்ணத்துல போறோம். இந்த பாட்டில பார்க்கல, ஆனா காலில் விட்டு நீக்கி குற்றிருந்தா என்ன ஆகும் வேதனை. இது உணர்வு சந்தர்ப்பம். நாம் எதை என்றுமோ உயிர்ந்து ஜீவனாகாச்சு பிரம்மமாக மாற்றி விடுகின்றது. எல்லாம் சந்தர்ப்பத்தால் நுகரும் அணுக்கும் நமக்கு வந்துடும். தப்பு யார் பண்ணது, சந்தர்ப்பங்கள் இப்படி உருவாது. அப்போ அது உருவானவன் என்ன செய்வோம், சரி பாட்டில் கீழே கிடந்தது, நாம தான் காலில் குச்சிருச்சுன்னு சொல்லணும். அடுத்தவங்க காலில் குத்தாம ஓட்டத்தில் ஒதுக்கி போடுமான்னு இல்லை, அப்படியே போனோம். என்ன நினைப்போம், அவங்க விருப்பான நிலைகளை பேசிப்போம். ஊர்ல போட்டுக்காண்டாரு அறிவுறுத்தம் அறிவு அப்படின்னு சொல்லித்தான் போவோம். நாம தெரிஞ்சும் அறிவுறுப்பு தள்ளி வைக்க மாட்டோம். ஆனா அவரை தான் குறை வரும். இந்த உணர்வு என்னமாகும் போது நம்ம ஆன்மாவாக பெருகி விடுகின்றது. நம்ம ஆன்மாவாக பெரியவங்க என்ன செய்யுது, எந்த நமக்கு நேற்று ஆர்டர் வாங்கிட்டு வந்தோமே கடைக்கு போறோம், சரக்கு வந்திருக்குமே பார்த்தீங்களா அப்படிங்க, இன்னும் உடைக்கலைங்க, நீங்க வராம எப்படிங்க உடைக்கிறது, உடச்சு பாருங்க அப்படிங்க. இந்த வெறுப்பின் நாங்கள் சொல்லப்படும் போது இவர் எதை வெறுப்பா சொன்னாலும் அதையும் உணர ஒரு சரியில்லை. அந்த படும் அந்த பட்டவன் என்ன செய்வது, அவர் இவரை விட்டு பார்ப்பார். இப்ப இந்த வெறுப்பான சொல்லி இந்த ஆன்மாவா இருக்கின்றது. இவர் சரக்கின் தண்ணி இந்த வெறுப்பின் தலையை ரெண்டும் காட்டி இந்த கண்ணை அவரை பார்த்து இந்த உணர்வின் நகரும். கடைசியில் என்ன செய்யும், இந்த சரக்கை பார்த்தாங்க. இவர் எப்படி வெறுப்பு இருந்தாரோ அதே மாதிரி அந்த கண்ணில் என்ன செய்யும், முதல் நல்ல சரக்கா காமிச்சிருப்பாரு. இப்ப வெறுப்பான நிலையை சரக்கை விட்டு சொல்லப்படும் இந்த உணர்வு கண்ணில் அந்த வெறுப்பான நிலையை காட்டும் சரக்கு வேகம். நான் அன்னைக்கு காமிச்ச சாமி வேறையா இருக்கு, இன்னைக்கு காமிச்ச சாமி வேறையா இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லைங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு என்ன கண்ணா இல்லைங்க, நீங்க உங்க அனுபவத்தில் பார்க்கணும். தப்பு செய்யல, வீட்டுல திறமைசாலியா சேலை எடுப்பாங்க. ஆனா நான் திறமையா நல்ல கலரை இது பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. பெண்களை போன்ற சின்ன பையனை மட்டும் வீட்டை விட்டு இந்த சேலை எடுப்பாங்க, கொஞ்சம் அடம்புறான்னு சொல்லி தூண்டி விட்டோம். வரும்போது நானும் வருவேன், நீ போடா நான் வராட்டுங்க. இந்த உணர்வை தூண்டி விட்டா போறோம், அது மேல வெறுப்பா போவாங்க. அந்த உணர்வு கண்ணுக்கு வரும், அவங்க நல்ல சேலையெல்லாம் எடுத்து போடுவாங்க. போட்டோன்னு என்ன ஆகும், இந்த விருப்பான நிலையில வந்து நல்ல சேலை அதுக்கு எதிரி, நல்ல கலர் எதிரியாகும். இப்ப இந்த விருப்பான உணர்வு வரப்போம்போது எரிச்சல் ஊட்டும் உணர்வு அந்த சேலைகளை பார்த்தாலே, சில உடல்ல சேலையை கட்டியிருப்பாங்க பார்த்தாலே அந்த கலர் பிறகு எரிச்சல் ஊட்டும் பார்க்கலாம். கலர்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த உணர்வு எப்படி செய்யும், அது சேலை தேர்ந்து எடுக்க 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 என்ன ஆகும், அவங்க துணியெல்லாம் எடுத்து எதுவுமே பிடிக்காது. கடைசியில வெறுப்பு அதிகமாகும். சரி கிரகம் ஏதாவது விடுங்க, பிடிக்காத சேலையை தான் எடுத்தோம். எடுத்து வீட்டுல வந்து கேட்கட்டேன், சனியும் போகும்போதே நம்மளை வம்பு பண்ணாங்க, தொலைஞ்சு போறாங்க. இந்த சாகத்தோட பார்க்கலாம். அப்ப என்ன செய்யும், இந்த உணர்வு நாம் தேர்ந்தெடுக்கும் பொருளை சீராக எடுக்க முடிவதில்லை. இது செய்வதையா நல்ல மனதோடு இருந்து போனோம், நல்ல கலவை காட்டும். நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற. இப்ப நாம் எதை என்றமோ நம்ம கண் அதன்படியே நம்மை காட்டும். நாம் எண்ணியதுதான் நம் கண்ணும் வழிகாட்டும். நாம் எண்ணி இப்போ ஒருத்தர் மேல பிரியமா இருக்கிறீங்க, அவரை பார்த்த உடனே வாங்க வாங்கிறோம்.
ஆனால் அதே சமயத்துல அவர் மேல ஏதாவது நீங்க இவ்வளவு தூரம் போட்டி தூக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் இன்னும் உங்களை மறைமுகமா எழுந்து பண்ணிருக்கார் தெரியுமா அப்படின்னா, அப்படியா இன்னைக்கு போட்டி தூக்கிட்டு இருக்காங்க, அதாவது வாங்கன்னு சொன்னா போறோம். இவரை பார்த்த உடனே அவர் பயந்த வெறுப்பு இந்த வெறுப்பு வந்தார். ஆக இவர் சொன்ன இந்த நம்பிக்கை வலுவுறுப்பும் போது இந்த நண்பனையே பகமையாக்கும் நிறைய வருகின்றது. ஆக நாம் எதை என்ன பார்த்தோன்னு வெறுப்பாரும். அப்ப ரெண்டு விஷயம் இதான் வாங்கன்னு வழக்கமா சொன்ன சரி நம்ம ஏமாத்துறதுக்கு தலை பக்குவம் பண்றாரு. ஆக இவர் சொன்ன வரந்தனையை நமக்குள் எடுத்து இதை வளர்த்துக் கொள்ளும். ஆக சுகமிக்க ஒரு பொருள் இருக்கின்றது, சுவையான நிலையை போடும்போது சுவையா இருக்கின்றது, சுவையற்ற ஒரு பொருளை போட்டப்பும் சுவையற்ற நிலையை மாற்றுகின்றது. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் எவ்வாறு நடக்கிறது என்ற நிலையில் நமக்குள் நம்ம எரியாத தீமைகள் எவ்வாறு ஊக்குகின்றது, அதை வந்து மனிதன் எவ்வாறு மீள வேண்டும் என்பதற்கு தான் சிறனை காட்டி நாம் எண்ணக்கூடியெல்லாம் சக்தி நாம் நுகர்ந்ததெல்லாம் ஓ பிரணவம் ஜீவனவா மாற்றியும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நாம் எண்ணக்கூடியதெல்லாம் சுகமாக்கி உடலுக்குள் பதிவானது மீண்டும் சொல்லி அதை வெளிப்படுத்தும். நாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். சிவத்துக்கு நம்ம உடல் எப்படி சுகமாகின்றது என்ற தத்துவத்தை தெளிவாக காட்டப்பட்டது நம்முடைய சாசனம். ஆக சிவனுக்கு முன்னாடி நந்தீஸ்வரன், அதே சமயத்தில் விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்குது? எலி. எலி ஏன் போட்டார்கள்? ஏன்னா இங்க சிவனுக்கு முன்னாடி இருந்த நந்தீஸ்வரருக்கு பலங்களும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் இந்த நந்தீஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. ஏன்னா சிவனுக்கு தூக்கி சிவந்தவன், அதனால அதுக்கு ஒரு 1-2 பழம் வாய்ப்போம் இதை கொடுக்குறாங்க. ஆக விநாயகருக்கு மூசிகா வாகன எலி. இப்ப நாம இங்க வர வேண்டும் என்ற எண்ணமே சுவாசிக்கிறீங்க. மூசிகா வாகனம் அந்த உணர்வு வாகனமா அமைது. ஒரு நல்ல சொல்களை கேட்போம். அருண்டி பெருவம் என்ற இயக்கத்தை அங்க பதிவு செய்யும் போது எண்ணத்தை எண்ணுங்க, அதை சுவாசிக்கிறீங்க. அந்த உணர்வு எது இருந்தாலும் நாளை வரம்பா உணவு இந்த மாதிரி சரி நாளை வந்து பார்க்க சொல்லி அனுப்புறது. அப்ப அந்த உணர்வு வாகனமாக அமைகின்றது. இங்க வர சொல்லுகின்றது மூசிகா வாகனம். உங்ககிட்ட சலிப்பு சஞ்சலம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அருள்முறை பற்றி சொல்லும் போது இது முகந்தத்தின் உங்க சங்கடத்தையும் சலிப்பையும் இது குறைக்கும். இப்ப சங்கடத்தோட வந்தவங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பெரிய பாரத்தவே இப்ப இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த எலி என்ன செய்யுது, தனக்கு வேண்டிய வசதி போட்டு சமத்தறிவு வங்கி போடுது. இப்ப நீங்க அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் அதை எடுத்து பேசுறேன், அந்த உணர்வுகள் அலைகளாக மாறுது. நீங்க நுகர்றீங்க, இந்த உணர்வு உங்க உடலுக்குள்ள போகுது. அப்ப என்ன செய்யுது, இந்த மனுஷன உடல்ல இந்த ஆன்மாவில என்ன செய்யுது, சங்கடமா இருக்கு. இன்னைக்கு அந்த அணுக்களுக்கும் சங்கடமா இருக்கு. ஆனால் இது நுகர்ந்தக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் மன தெளிவா இருக்கு. அங்க என்ன இருக்குது, எலி சமதரை வந்துட்டு உள்ளே போயிடும். இப்ப உயர்ந்த ஞானத்தை போடுறேன், மகிழ்ச்சியில் இந்த நஞ்ச வென்றவர் அவர்கள் பெற்ற உணர்வை உங்கள்கிட்ட சொல்லாக சொல்றேன். ஆக அவர் நினைவு கொண்டுறேன். கொண்டு சுவாசித்தவங்க என்ன செய்து உனக்கு மனவேதனை, மனநோய், உடல் நோய் இதுகெல்லாம் அந்த மனதில் இருப்பதுதான் உள்ளுக்கு போய் நோயா மாறும். ஆக மனநோயை என்ன செய்து மாற்றும், உடல் நோய்க்குண்டான இந்த உணவு மாறுபடுந்து அவர் தடைப்படுத்தும். அந்த வேதனை என்ற நிலையில் வங்கு போட்டிருக்கு. அப்ப வேதனை குறையும்.